வெல்கம் டு ஜோ மேத். ஐம் ஜோதிலக்ஷ்மி, மேத்ஸ் டியூட்டர். ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிளாஸில் வந்து செகண்ட் சாப்டர் ரேடிக்கல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, ரேடிக்கல்ஸ், அதனுடைய ஃபார்மேட் எப்படி எழுதுறது, ஸோ ரேடிக்கலை வந்து எப்படி எக்ஸ்பொனெண்ட்டாக மாற்றுறது, அண்ட் தென் அதை பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸ், எக்ஸசைஸ் 2.5 இதோட நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லெட் அஸ் கெட் இன் டு த கிளாஸ் ரூம். Now we are going to start with square root and cube root, which you have learnt in the lower class itself. Okay, so see what is square root first. எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். square root. Okay, so இப்போ square root of 64 அப்படின்னா ஆக்சுவலி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை ஃபேக்டரைஸ் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ 2 டைம்ஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, டிவிசிபிலிட்டி டெஸ்ட் தெரியும். ஸோ லாஸ்ட் டிஜிட் ஈவன் நம்பராக இருந்தால் அது 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ 32 அகெயின் டிவைடிங் பை 2, 16 டிவைடிங் பை 2, 8, தென் 2 அகெயின், 4, 2, 2, 2, 1. So now the square root of 64 equal to square root of how many 2's? 1, 2, 3, 4, 5, 6. 2 into 2 into 2 into 2 into 2, 3, 3. Okay, 6 2's இருக்கா. ஸோ இப்போ ஸ்கொயர் ரூட் அப்படின்னும் போது ஆக்சுவலி இங்கே வந்து 2 இருக்கும். அது போடலைனாலும் அண்டர்ஸ்டூட், இங்கே 2 போடலைனாலும் இட் இஸ் அண்டர்ஸ்டூட், இட் இஸ் ஸ்கொயர் ரூட். அப்போது நீங்கள் இங்கே இருக்கிற நம்பரை பேர் பண்ணும்போது 2 2வாக பேர் பண்ணும். சி லைக் திஸ். ஸோ இந்த 2 2ஸ்க்கு ஒரு 2 ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் வந்துடும். அதே மாதிரி இங்கேயும் ஒரு 2 வந்துடும், இங்கேயும் ஒரு 2 வந்துடும். அப்போ 2 into 2 into 2 is 8. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 is 8. இதை சிம்பிளாக நீங்கள் இப்படி கூட எழுதலாம். தட் இஸ் 8 into 8. ஓகே, 64 is nothing but 8 8s are 64. So pairing 2 8s, 1 8 comes out. இப்படி கூட எழுதலாம். ஓகே, ஸோ ஆக்சுவலி பிகர் நம்பர் கொடுக்கும்போது நம்ம இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எழுதுவோம். இப்போ 64னா யூ நோ தட் 8 8s are 64. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 is 8ன்னு டேரெக்டாக போடலாம். ஓகே, ஸோ நவ் யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த ஸ்கொயர் ரூட். அண்ட் லைக் தட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 92 எப்படி போடலான்னு பாருங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 92. Okay, again last digit is even number. இப்போ டிவைட் பண்ணிங்கன்னா 2 9s are 18, carry over 1, 12 means 6 times. Again 2 4s are 8, 16 means you have 8. Here 2 means 24, 2 12, 2 6, 2 3. ஸோ இப்போ இதுக்கு நீங்கள் பார்க்கும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 192 பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் how many 2's? 1 2 3 4 5 6. 2 3 4 5 6, 1 2 3 4 5 6 into 3. ஓகே, into 3. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேர் பண்ணும்போது அப்போ இந்த 3க்கு என்ன இல்லை, பேர் இல்லை. அப்போது பேர் இருக்கிறது 2 2வாக பேர் பண்ணது மட்டும் ரூட்லேருந்து வந்துடும் வெளியில். 2 into 2 into 2. ஸோ இது வந்து என்ன ஆகாது, ரூட்லேருந்து வெளியில் வராது. ஸோ அதை வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3ன்னு எழுதிக்கலாம் இல்லையா, பேர் இல்லாததுனால வெளியில் வராது. அப்போது இங்கே என்ன வரும், 2 into 2 4 4 2s are 8, 8 root 3 வரும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 192 is 8 root 3. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரேடிக்கல் இல்லை, ஆல்ரெடி தெரியும் இதெல்லாம். இந்த மாதிரி இருந்ததுன்னா ரேடிக்கல்ஸ், தட் இஸ் ரூட் 3 இஸ் அ ரேடிக்கல், சேர்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இல்லாட்டி சேர்டு அப்படின்வாங்க. ஸோ இங்கே வந்து சேர்டு இல்லை. அப்போது இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர்.
Square root of 64 is a perfect square because the final answer பார்த்தீங்கன்னா only 8 which is a whole number, so it is a perfect square. But square root of 92ல பார்த்தீங்கன்னா root 3 வந்து நிற்கிது. This is a third. இந்த இடத்துல இது third. அப்போது square root of 92 is not a perfect square. Okay. So this is about square root. So இங்கே 2 போடலைனாலும் it is understood it is square root. இப்போ வேறு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போடுவாங்க cube root அப்படின்னா இங்கே 3 இருக்கும், 4th rootனா 4 இருக்கும், 5th rootனா 5 இருக்கும், 6th rootனா 6 இருக்கும், அந்த மாதிரி nth rootனா n இருக்கும். எனி நம்பர் அங்கே இருந்ததுன்னா அத்தனை டைம்ஸ் அதை பேர் பண்ணணும்னு அர்த்தம். இப்போ இங்கே க்யூப் ரூட் இருக்கிறதுனால இங்கே பேரிங் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், இந்த சம்மில் 3 3யாக பேர் பண்ணணும். இப்போ பாருங்கள், அதே 64 இங்கே எத்தனை டைம்ஸ் இருந்தது உங்களுக்கு, 1 2 3 4 5 6. ஸோ நவ் திஸ் க்யூப் ரூட் ஆஃப் 64 we can write it as cube root of 2 into 2 into 2 into 2 into 2 into 2. Okay. ஸோ அப்போ பேர் பண்ணும்போது இங்கே 3 இருக்கிறதுனால க்யூப் ரூட்டுன்றதுனால 3 3யாக பேர் பண்ணு. 3 3யாக பேர் பண்ணும்போது என்னாகும் உங்களுக்கு, 2 இன்ட்டு இந்த 3 3க்கு இங்கே ஒரு 3 2க்கு ஒரு 2 வரும். அதே மாதிரி அகெயின் 3 2ஸ்க்கு ஒரு 2. ஸோ அப்போ க்யூப் ரூட் ஆஃப் 64 ஈக்குவல் டு 4. ஸோ இன் அதர் மெத்தட் இதை வந்து 4 க்யூப்னு எழுதலாம். ஓகே, இங்கே இண்டெக்ஸில் இருக்க இந்த நம்பரும் சேமாக இருந்ததுன்னா ஆன்சர் அப்படின்னா வந்துடும், உள்ளே இருக்க நம்பர் வந்துடும். அதே மாதிரி தான் இங்கேயும் ஆக்சுவலி திஸ் கேன் பி ரிட்டன் ஆஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 ஸ்கொயர். ஸோ இந்த நம்பரும் இங்கே பவரில் இருக்க நம்பர், இண்டெக்ஸில் இருக்க நம்பர், பவரில் இருக்க நம்பர் சேமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வருது, 8 வருது. அதே மாதிரி தான் இங்கே இந்த 2 நம்பரும் சேமாக இருந்ததுன்னா ஆன்சர் அப்படியே 4 வந்துடும். அதே மாதிரி இங்கே க்யூப் ரூட் ஆஃப் 128 பாருங்கள், ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு 2 64, ஹியர் 2 32, ஹியர் 2 16, 2 8 2 4 2 2 2 1. ஸோ இப்போ க்யூப் ரூட் ஆஃப் 128 which is equal to cube root of how many 2's, 1 2 3 4 5 6 7, 1 2 3 4 5 6 7. ஓகே, ஸோ இப்போது க்யூப் ரூட்டுன்றதுனால 3 3யாக பேர் பண்ணும் இல்லையா. ஸோ அப்போ இந்த 3 2ஸ்க்கு ஒரு 2 வெளியில் வந்துடும், இந்த 3 2ஸ்க்கு ஒரு 2 வெளியில் வந்துடும். பட் இந்த 2க்கு பேர் இல்லை. இந்த 2வை பேர் பண்ணணுன்னா இன்னும் 2 2 உங்களுக்கு தேவை இல்லையா, அது இல்லை. ஸோ அப்போ என்ன ஆகும்னா இது க்யூப் ரூட் ஆஃப் 2ன்னு எழுதணும். இப்போ ஆல்டுகெதர் 2 2s are 4 இன்ட்டு க்யூப் ரூட் ஆஃப் 2 இப்படி வரும். ஸோ இது க்யூப் ரூட் எடுக்கிற மெத்தட், இது ஸ்கொயர் ரூட் எடுக்கிற மெத்தட். இதே 4th ரூட்னா நான் என்ன சொன்னேன், இங்கே உள்ளே இருக்க நம்பர்ஸை 4 4ஆக பேர் பண்ணணும். 5th ரூட்னா 5 5ஆக பேர் பண்ணணும். Okay, this is about the root. Okay, and now we can go to the next concept. This 2 power 6 equal to 64, we can write it as 6th root of 64 is equal to 2. Okay, so இங்கே இருக்க பவரில் இருக்க நம்பர் இந்த ரூட்டில் வந்துடும். ஓகே, ஸோ இதை எப்படி ரீட் பண்ணோம் அப்படின்னா 6th root of 64 equal to 2. that is 64 வந்து 2ஓட மல்டிபிளாக எழுதலாம். how many 2's you have to multiply to get 64னா 6 2's, 2 into 2 into 2 into 2னு 6 times multiply பண்ணிங்கன்னா 64 கிடைக்கும். அப்போ 64ஓட 6th root என்ன வரும்னா 2, ஏன்னா 6 times பேர் பண்ணணும் 2வை. சாரி 6 2's நீங்கள் ஒரு பேரில் எடுத்திங்கன்னா தான் அது ரூட்லேருந்து வெளியில் வரும் அந்த 2. ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே வந்து 5th root of 32 equal to 5. So how many 5's should be paired na 5 2's வந்து how many 2's should be paired அப்படின்னா 5 2's வந்து நீங்கள் பேர் பண்ணணும். எதுக்கு, 32க்கு. அதாவது 2 into 2 into 2 into 2னு 5 times மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 32 கிடைக்கும். அப்போது 5 2's வந்து நீங்கள் பேர் பண்ணிங்கன்னா அது ரூட்லேருந்து வெளியில் வந்துடும். ஓகே, ஸோ அப்போ 5th root of 32 is 2. அதே மாதிரி இங்கே
fourth root of 16 is equal to 2. That is, how many times 2 should be multiplied? Now 4 times. 2 into 2 into 2 into 2 னு 4 times multiply பண்ணிங்கன்னா 16 கிடைக்கும். அப்போ நீங்கள் பேர் பண்ணும்போது ஒரு பேரில் 4 2s இருக்கணும். இருந்ததுன்னா அந்த 2 வெளியில் வரும் இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்கே கியூப் ரூட் ஆஃப் 8னா ஒரு பேரில் 3 இருக்கணும் இல்லையா? இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 is equal to 2. யூஸ்வலாக ஸ்கொயர் ரூட் இங்கே போடலைனாலும் இட் இஸ் அண்டர்ஸ்டுட் ஸ்கொயர் ரூட்னு. ஓகே, ஸோ அகெயின் இதை நீங்கள் எக்ஸ்பொனன்ட் ஃபார்மில் எழுதணும் அப்படின்னா, எக்ஸ்பொனென்ஷியல்னால் தெரியும், பவரில் எழுதணும். பவர் 1/6 ஈக்குவல் டு 2ன்னு எழுதலாம். அதே மாதிரி இங்கே 32 தி ஹோல் பவர் 1/5 is equal to 2. இங்கே எழுதுனீங்கன்னா 16 த ஹோல் பவர் 1/4ன்னு வருமா? இங்கே எழுதும்போது என்ன வரும்? 8 to the power of 1/3 equal to 2. So 4 to the power of 1/2 equal to 2. So அப்படியே இந்த சர்டை வந்து நம்ம எப்படி மாற்றிருக்கோம்? நாட் அ சர்ட், இட் இஸ் அ ரேடிக்கல் சைன். இதை வந்து நம்ம அப்படியே என்னவா மாற்றிருக்கோம் அப்படின்னா பவர் எக்ஸ்பொனெண்ட்டாக மாற்றிருக்கோம். ஓகே, ரூட்குள்ளே இருக்கிறத எக்ஸ்பொனெண்ட்டாக கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதை ஜென்ரலைஸ் பண்ணும்போது நம்ம எப்படி எழுதலாம்னா, ஃபர்ஸ்ட்டு ஆர் எக்ஸ் பவர் என் r power n equal to x, r power n equal to x. இப்படி எடுத்திங்கன்னா இதை அப்படியே எழுதும்போது இங்கே என்ன பண்ணணும்? நம்ம இங்கே இருக்க நம்பரை இங்கே ரூட்டில் கொண்டு போனோம் இல்லையா? அதே மாதிரி இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, nth root of, இங்கே எப்படி 6th root of 64ஓ அதே மாதிரி nth root, இந்த n இங்கே வந்துடும் இல்லையா? nth root of x is equal to r அப்படின்னு சொல்லலாம். இங்கே n வந்து n is positive or else natural number. n is a natural number or whole number னு கூட எழுதிக்கலாம். maybe 0, that is x power 0. yes, is a positive integer. n should be a positive number, that is integer, and r is real number, any real number. Okay, and then here x is a positive real number, இருக்கணும். ஓகே, எக்ஸ் இஸ் அ பாசிட்டிவ் ரியல் நம்பர். ஸோ அகெயின் இதை நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படின்னா, எக்ஸ் பார் 1/n equal to r. This can be rewritten as x power 1/n equal to r. ஸோ இங்கே எக்ஸ் வந்து எப்போவுமே பாசிட்டிவ் ரியல் நம்பராக இருக்கலாம், இது வந்து எனி ரியல் நம்பராக இருக்கலாம், n வந்து பாசிட்டிவ் இன்டீஜராக இருக்கணும். ஸோ இப்போது நெகட்டிவ் ஸ்கொயர் ரூட் அப்படின்னா, இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 minus square root of 4 என்ன வரும்? -2 வரும் இல்லையா? -2. that is இங்கே வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுக்கலாம் நீங்கள், ப்ளஸ் ஆர் -2. ஓகே, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 இஸ் ப்ளஸ் ஆர் -2. இது ஏன் நம்ம ப்ளஸ் ஆர் -2 கொடுக்குறோம் தெரியுமா? இப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, this can be written as -2 into -2 இப்படி எழுதலாம். இல்லாட்டி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 into 2 இப்படியும் எழுதலாம். அப்போ பேர் பண்ணி எடுக்கும்போது யூ வில் கெட் வாட்? -2 ஆர் 2. இதை பேர் பண்ணால் 2 வரும். அப்போ இதனுடைய ரிசல்ட் என்ன வரும்னா, ஒன்று எய்தர் ப்ளஸ் ஆர் -2 வரும். ஓகே, பட் க்யூப் ரூட்டுக்கு இந்த மாதிரி வராது, ப்ளஸ் ஆர் மைனஸ் வராது. க்யூப் ரூட்டுக்கு உங்களுக்கு நெகட்டிவாக இருந்தால் உள்ளே இருக்கிறது நெகட்டிவில் வரும், பாசிட்டிவாக இருந்தால் பாசிட்டிவில் வரும். தட் இஸ் இந்த நம்பர் இருக்கு இல்லையா, இங்கே இருக்க நம்பர், இந்த இண்டெக்ஸ்ன்னுவாங்க, இந்த நம்பர் ஆட் நம்பராக இருந்ததுன்னா ஆன்சர் வந்து உள்ள நெகட்டிவ் இருக்கும்போது நெகட்டிவ்லேயே வரும். அதே ஈவன் நம்பராக இருந்தால் உள்ள நெகட்டிவ் சைன் வந்து அலவுடே கிடையாது. ஓகே, நம்ம ஆல்ரெடி அதனால தான் என்னென்னு பார்த்தோம், நம்ம எக்ஸஸை பாசிட்டிவ் ரியல் நம்பர்னு பார்த்தோம். உள்ளே இருக்க நம்பர்
என்னவா இருந்ததுன்னா, தட் இஸ் இங்கே ஈவன் இருந்ததுன்னா உள்ளே இருக்க நம்பர் என்னவா இருக்கக்கூடாது, உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கக்கூடாது. ஓகே, அண்ட் நவ் another thing, cube root of minus 8. See, cube root of minus 8. Minus 2 into minus 2 into minus 2. Minus into minus plus. Plus into minus again minus. So, minus 8 can be written as minus 2 into minus 2 into minus 2. So, pairing up 3 2's. 3 minus 2's, the result is minus 2. அப்போ cube root of minus 8 is equal to minus 2. அப்போது என்ன நான் சொன்னேன் உங்களுக்கு அப்படின்னா, இந்த இடத்துல ஈவன் நம்பர் இருந்ததுன்னா உள்ள இந்த நம்பர் என்னவா இருக்கக்கூடாது, நெகட்டிவாக இருக்காது. ஓகே, ஏன்னா ஈவன் நம்பர் ஆஃப் டைம்ஸ் நீங்கள் மைனஸை மல்டிப்ளை பண்ணும்போது அது என்ன ஆகிடும்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ உள்ளே இருக்க நம்பர் நெகட்டிவ் இருக்காது. அதே மாதிரி இங்கே வந்து ஆட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் நீங்கள் மைனஸை மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் அப்படியே இருக்கும். அதனால் க்யூப் ரூட், அதாவது இங்கே இருக்க நம்பர் ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா ஆன்சரில் நெகட்டிவ் வரும். இல்லாட்டி இங்கே வந்து ஈவன் நம்பராக இருந்ததுன்னா உள்ள நெகட்டிவ் நம்பரே அலவுட் கிடையாது. அதனால தான் ஜென்ரலைஸ் பண்ணும்போது இங்கே நம்ம எக்ஸ் இஸ் அ பாசிட்டிவ் ரியல் நம்பர்னு நான் கொடுத்தேன். ஓகே, ஏன்னா இங்கே என்ன இருக்கக்கூடாது, என் வந்து ஆடாக இருந்துச்சுன்னா உள்ள நெகட்டிவ் நம்பர் வரலாம், எக்ஸ் நெகட்டிவாக இருக்கலாம். பட் ஈவனாக இருந்துச்சுன்னா உள்ளே வந்து எக்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்காது. ஸோ அதுதான் ஜென்ரலைஸ் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துட்டேன் நான். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் த ஸ்கொயர் ரூட் அண்ட் க்யூப் ரூட். ஓகே, ஸோ இதை வச்சு நீங்கள் ஜென்ரலைஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்குது உங்களுக்கு ஆர் பவர் n ஈக்குவல் டு எக்ஸ். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த nth root of x is equal to rன்னு இருக்கு இல்லையா. ஸோ இதில் இந்த சைனுக்கு நேம் என்னது அப்படின்னா ரேடிக்கல் சைன். ஸோ இதை வந்து ரேடிக்கல் சைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த n இருக்கு இல்லையா, இங்கே இருக்க n வந்து இண்டெக்ஸ் ஆஃப் த ரேடிக்கல். அதே மாதிரி இங்கே எக்ஸ் உள்ளே இருக்க அந்த ரூட்டுக்குள்ளே இருக்க நம்பர் வந்து ரேடிகண்ட். ஓகே, ஸோ இதை இந்த மாதிரி தான் டினோட் பண்ணுவாங்க. ரீட் பண்ணும்போது nth root of x is equal to r அப்படின்னு ரீட் பண்ணும். ஸோ ரேடிக்கல் சைன்னா இந்த சைன் ரேடிக்கல் சைன், இங்கே இருக்க n வந்து இண்டெக்ஸ் ஆஃப் த ரேடிக்கல் அண்ட் உள்ளே இருக்க நம்பர் வந்து ரேடிகண்ட். ஸோ திஸ் இஸ் அபவுட் த ரேடிக்கல். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரேடிக்கல். பட் இங்கே 6th root of 64 இஸ் நாட் ஏ ரேடிக்கல். ஏன்னா அதனுடைய ரிசல்ட் என்னவாகிடுது, 2 ஆகிடுது. அதனால் அது ரேடிக்கல் வராது. ரிசல்ட் வந்து ரிசல்ட்லேயும் உங்களுக்கு இந்த சேர்டு இருந்துச்சுன்னா அது அதர் நேம் தான் சேர்டுன்னுவாங்க. ஓகே, இந்த இது மாதிரி சிம்பிளோடு வந்துச்சுன்னா அதை சேர்டுன்னுவாங்க. இப்போ இப்படி இருந்ததுன்னா இட் இஸ் அ சேர்ட் அண்ட் திஸ் ஒன் இஸ் ரேடிக்கல். ஓகே, அதாவது இது மிக்சட் சேர்டுன்னுவாங்க. இதெல்லாம் பேக்கில் உங்களுக்கு வரும், பின்னாடி படிப்பீங்க. Now let us see the definition of radical. Okay, let n be a positive integer and r be a real number. Okay, if r power n equal to x, then r is called the nth root of x. So இங்கே n வந்து பாசிட்டிவ் இன்டீஜர் கொடுத்துருக்காங்க, r வந்து ரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க. எக்ஸை பற்றி அவங்க ஸ்பெசிஃபிக்காக டினோட் பண்ணலை. பிகாஸ் எக்ஸ் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன் ஆட் நம்பர். இங்கே n வந்து ஆட் நம்பராக இருந்தால் உள்ள எக்ஸுக்கு வந்து நெகட்டிவ் நம்பர் அலவுட், எய்தர் நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவாக இருக்கலாம். பட் n வந்து ஈவன் நம்பராக இருந்தால் உள்ளே இருக்க எக்ஸ் வந்து கண்டிப்பாக எப்படி இருக்கணும்னா பாசிட்டிவாக தான் இருக்கணும். ஓகே, ஸோ இதுதான் நம்ம பார்த்தோம். nth root of x is equal to rன்னு. தட் இஸ் இந்த சைன் வந்து ரேடிக்கல் சைன், இந்த n வந்து என்னது இண்டெக்ஸ் ஆஃப் த ரேடிக்கல் அண்ட் x is the radicandன்னு பார்த்தோம். ஸோ திஸ் இஸ் த டெஃபினிஷன் ஃபார் radical. Now x power m by n, where m and n are positive integers, this can be rewritten as x power 1 by n the whole power m, or x power m the whole power 1 by n. That is, அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா you will get this one. See,
1 by n into m is equal to m by n, or m into 1 by n is equal to m by n. இங்கே எம்மும் என்னும் பாசிட்டிவ் இன்டீஜராக இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, that is nth root of the x the whole power n ன்னு சொல்லலாம். nth root of x the whole power m ன்னு சொல்லலாம். இல்லாட்டி x power m ஓட nth root, that is nth root of x power m, nth root of x power m, or else nth root of x the whole power m. ஸோ எப்படி வேணால் இதை டினோட் பண்ணலாம். ஸோ இதை எழுதும்போது நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா, nth root of x power m அப்படின்னு எழுதுவோம். ஓகே, ஆல் டுகெதர் இதை ரேடிக்கல் வச்சு எக்ஸ்போனன்ட்லேருந்து ரேடிக்கல் சிம்பிளுக்கு மாற்றும் போது இந்த மாதிரி எழுதலாம். nth root of x power m ன்னு எழுதலாம். See exercise 2.5, first problem, write the following in the form of 5 power n. ஸோ இப்போது 1 by 5 ஃபர்ஸ்ட்டு இதை என்ன ஃபார்மேட்டில் எழுதணும்னா 5 power n, that is exponent ஃபார்மேட்டில் எழுதணும். ஓகே, ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் ஆஸ் 5 power minus 1ன்னு எழுதலாம். இது 5 to the power of minus 1, அதாவது ஃப்ராக்ஷனில் இருக்குது. இது மேலே நியூமரேட்டரில் 1, டினாமினேட்டரில் 5 இருந்துச்சுன்னா, ஆக்சுவலி இந்த 5-ஐ வந்து என்ன பண்ணலான்னா நியூமரேட்டரில் கொண்டு வந்து, தட் இஸ் எக்ஸ்பொனெண்ட்டாக எழுதும்போது 5 power minus 1, டினாமினேட்டரில் இருந்ததுன்னா 5 power minus 1. நார்மலாக இப்படி இருந்ததுன்னா 5 இருந்ததுன்னா நம்ம 5 power 1ன்னு எழுதுவோம் இல்லையா? அதே 1 by 5 இருந்ததுன்னா 5 power minus 1ன்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5. ஸோ இது எதுவுமே இல்லை இங்கே நம்பர் அப்படின்னா இட் இஸ் அண்டர்ஸ்டுட், இட் இஸ் ஸ்கொயர் ரூட். அப்போ இதை எக்ஸ்பொனெண்ட்டில் எழுதும்போது 5 power 1 by 2 அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு திஸ் ஒன். ஸோ எதுவுமே இல்லைன்னா இட் இஸ் நத்திங் பட் ஸ்கொயர் ரூட். 125, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 125 இஸ் நத்திங் பட் 5 into 5 into 5 is 125. 5 5s are 25, 25 5s are 125. ஓகே, ஸோ இதை பேர் பண்ணும்போது என்ன ஆகிடும், இதை வந்து பேர் பண்ண வேணாம், நீங்கள் இப்போ பவராக எழுத போகிறீங்க. அப்போ இதை 5 cube அப்படின்னு எழுதலாம் இல்லையா? இந்த 5 cube, 5 into 5 into 5 can be written as 5 cube. So 5 to the power of 3, 5 to the power of 3 the whole power. இந்த ஸ்கொயர் ரூட்டை என்னென்னு போடலாம் நம்ம, ஃப்ராக்ஷனில் 1 by 2ன்னு வந்துடும் பவரில். ஓகே, which is equal to, இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 into 1 by 2 is 3 by 2. So 5 to the power of 3 by 2. So the square root of 125 can be written as 5 to the power of 3 by 2. Okay, now we are going to see the third problem of exercise 2.5. So find the value of 243 the whole power 2 by 5. ஸோ இது ஃப்ராக்ஷனில் இருக்குது, பவரில் என்ன இருக்குதுன்னா ஃப்ராக்ஷன் இருக்குது. ஸோ இதை நம்ம மாற்றும் போது எப்படி மாற்றலாம் அப்படின்னா, which is equal to 243 square the whole power 1 by 5. Okay, whole power 1 by 5. Again, which can be rewritten as 5th root of, இந்த 1 by 5 என்னவா மாறும், 5th root of 243 square, which is equal to 5th root of 243 into 243. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 243-ஐ ஃபேக்டரைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, 243. ஸோ டிவிசிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் 3 உங்களுக்கு தெரியும், ஆட் பண்ணுங்கள். 4 + 3 7, 7 + 2 9. ஸோ இந்த டிஜிட்ஸ் ஒவ்வொன்றையும் ஆட் பண்ணிங்கன்னா 9 வரும் பாருங்கள். அந்த 9 வந்து மல்டிபிள் ஆஃப் 3ன்றதுனால இந்த நம்பர் 3ஆல் டிவைட் ஆகும். ஓகே, ஸோ 3 8s are 1s are again 3, 3 2s are 6, 2 27, then 3 9, 3 3. Okay, so again 3 1. How many 3s? 1 2 3 4 5. So which is equal to square root of 3 power 5, not square root of, sorry, 5th root of 3 power 5 into 3 power 5.
இது ஒரு 3 power 5, இது ஒரு 3 power 5. Okay, which is equal to 5th root of எக்ஸ்பொனெண்ட்டில் லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. எக்ஸ்பொனென்ட்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது பேஸ் சேமாக இருந்தால் பவர்ஸ் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாம். அப்போ என்ன எழுதலான்னா 5 + 5. ஓகே, which is equal to 5th root of 3 power 10ன்னு வரும். அகெயின் இந்த 3 power 10 எப்படி எழுதலான்னா 5th root of 3 power 2 the whole power 5ன்னு எழுதலாமா? 3 power 2 the whole power 5, which is equal to 5th root of 9 power 5. ஸோ அப்போ 9 இங்கே 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும் இல்லையா? 9 power 5னா 9 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும். அப்போ 5th ரூட்னா how many 9s should be paired அப்படின்னா 5 9s நம்ம பேர் பண்ணணும். அப்போ 5 9s பேர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகிடும், இந்த ரேடிக்கல் சைன் போயிடும். சிம்பிளாக பார்த்திங்கன்னா இங்கே ரூட்டில் இந்த ரேடிக்கல் சிம்பிள்குள்ளே இருக்கிற நம்பரும் இங்கே பவரில் இருக்க நம்பரும் சேமாக இருந்துச்சுன்னா இந்த ரேடிக்கல் சைன் போயிட்டு உங்களுக்கு ஆன்சர் என்னன்னு வரும், 9ன்னு வரும். ஸோ 243 the whole power 2/5 is nothing but 9. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இங்கே வந்து பவரில் நெகட்டிவாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி அந்த m/n ரூல் பார்க்கும்போது m is a positive integer and 3 is a positive integerன்னு பார்த்தோம். பட் இங்கே என்ன இருக்குன்னா நெகட்டிவில் இருக்குது இல்லையா? ஸோ அப்போ அந்த நெகட்டிவ் சைனை நம்ம மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட்டு உள்ளே இருக்க நம்பரை ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்படி சேஞ்ச் பண்ணிங்கன்னா 125 நியூமரேட்டர்லேருந்து டினாமினேட்டர்லேருந்து நியூமரேட்டருக்கு வந்துடும். இங்கே வந்து நியூமரேட்டர்லேருந்து டினாமினேட்டர். அப்படியே இந்த ஃப்ராக்ஷனோட ரெசிப்ரோக்கல் எழுதுங்க. அப்போ பவரில் இருக்க சைன் என்ன ஆகிடும் அப்படின்னா அப்படியே ரிமூவ் ஆகிடும். -2/3 என்னவா மாறிடும், 2/3 மாறிடும். ஸோ இதை வந்து அகெயின் எப்படி எழுதலாம் அப்படின்னா 125/64 the whole square the whole power 1/3 இப்படி எழுதலாமா? ஓகே, நெக்ஸ்ட்டு அகெயின் இதை எப்படி எழுதலான்னா இந்த 1/3 க்யூப் ரூட்டுன்னு மாற்றலாம். க்யூப் ரூட் ஆஃப் 125 இந்த ஸ்கொயர் நியூமரேட்டருக்குள்ள நம்பருக்கும் போகும், டினாமினேட்டரில் இருக்க நம்பருக்கும் போகும். டிவைடட் பை 64 ஸ்கொயர், தட் இஸ் க்யூப் ரூட் ஆஃப் 125 ஸ்கொயர் பை 64 ஸ்கொயர். இப்போ இந்த 125 நம்ம என்னென்னு எழுதலாம் அப்படின்னா 5 க்யூப் அப்படின்னு எழுதலாமா? 5 க்யூப் the whole ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் அப்படியே இங்கே வந்துடும். அதே மாதிரி 64 பிகாஸ் 5 க்யூப்னா 5 × 5 × 5 is 125. அதே மாதிரி 64 வந்து 4 × 4 × 4 is 64. அப்போ இதை 4 க்யூப். நம்ம ஏன் இதை க்யூபாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியுதான்னு பார்க்கணும் அப்படின்னா இங்கே க்யூப் ரூட் இருக்கிறதுனால. அப்போ இந்த ரேடிக்கல் சைன் போகணும் அப்படின்னா உள்ள சேம் நம்பர்ஸ் வேணும் இல்லையா? அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை அப்படியே சேஞ்ச் பண்ணலாம். இந்த பவர்ஸ் இருக்குது இல்லையா, அதை ஹோல் பவரை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஹோல் பவர் இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். இதை உள்ளே எடுத்துகிட்டு வந்துச்சு அதை வெளியில் எடுத்துகிட்டு வரலாம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நம்பர் வெளியில் சேமாக வரும். இதை எப்படி எழுதலாம்னா 5 ஸ்கொயர் the whole cube டிவைடட் பை 4 ஸ்கொயர் the whole cube இப்படி எழுதிடலாம். ஓகே, அண்ட் நவ் அகெயின் cube root of 5 square is nothing but 25 divided by 4 square is 16 cube. Again this can be written as 25/16 the whole cube. ஸோ பாருங்கள், இப்போது ரேடிக்கலில் இருக்க இண்டெக்ஸ் நம்பரும் இங்கே பவரில் இருக்க நம்பரும் சேம் ஆகிடுச்சா? சேமான என்ன ஆகும், அந்த ரேடிக்கல் சிம்பிள் போயிடும். அப்போது இதனுடைய ஃபைனல் ரிசல்ட் வந்து உங்களுக்கு 25/16 இந்த மாதிரி கிடைக்கும். ஓகே, see the fourth problem. Use a fractional index to write cube root of 49 the whole power 5. That is fractional index na பவர் வந்து என்னவா மாறணும் அப்படின்னா இண்டெக்ஸ் வந்து ஃப்ராக்ஷனில் மாறணும். ஸோ இப்போ இதை நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படின்னா க்யூப் ரூட் ஆஃப் 49 தி ஹோல் பவர் 1/3ன்னு எழுதலாம்.
ஆல்ரெடி இங்கே பவரில் 5 இருக்கா, ஸோ அந்த 5 அப்படியே வந்துடும். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 1/3 × 5 இஸ் 5/3. அப்போ 49 தி ஹோல் பவர் 5/3. இப்போ பாருங்கள், இதுதான் இண்டெக்ஸ் பவர் இல்லையா? இது வந்து என்னவா மாறிடுச்சு, இப்போ ஃப்ராக்ஷனாக மாறிடுச்சு. ஓகே, ஸோ ஃப்ராக்ஷனல் இண்டெக்ஸாக மாற்றிடலாம். ஸோ விச் ஆல்சோ கேன் பி ரிட்டன் ஆஸ் ஓகே பையன், இப்படியே விட்டுடலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் 1/³ the whole power 7. ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, இதை ஃபுல்லாக இப்படி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த க்யூப் ரூட்டை நியூமரேட்டருக்கும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா க்யூப் ரூட் ஆஃப் 1 இஸ் 1 தான். ஸோ அப்போ அந்த 1 வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி க்யூப் ரூட் ஆஃப் 1ன்னு எழுதுகிறோம். ஓகே, க்யூப் ரூட் ஆஃப் 1ன்னு எழுதிட்டு த ஹோல் பவர் 7 இப்படி எழுதிக்கோங்க. ஓகே, 1 கேன் பி ரிட்டன் ஆஸ் க்யூப் ரூட் ஆஃப் 1, இல்லாட்டி 2 ஸ்டெப்ஸ் மாற்றிக்கோங்க. க்யூப் ரூட் ஆஃப் 1 அண்ட் தென் க்யூப் ரூட் ஆஃப் 100 அகெயின் விச் கேன் பி ரிட்டன் ஆஸ், இப்போ ஒரே இதுக்கு கொண்டு வந்துடலாம் ரேடிக்கல் சிம்பிள். க்யூப் ரூட் ஆஃப் 1/100 ரேடிக்கல் சிம்பிள் நியூமரேட்டர் ஃப்ராக்ஷனுக்கும் சேர்த்து, சாரி டினாமினேட்டருக்கும் சேர்த்து அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா இங்கே ஹோல் பவர் 7. இப்போ அகெயின் இதை எப்படி எழுதலாம்னா 1/100 க்யூப் ரூட்டை என்னென்னு எழுதலாம், தி ஹோல் பவர் 1/3 த ஹோல் பவர் 7. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1/3 × 7 is 7/3. ஸோ 1/100 the whole power 7/3. That's all. See the fifth problem. Find the fifth root of 1024 divided by 3125. So fifth root na எப்படி எடுக்கணும், and this is the fifth root 1024 by 3125. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். 2 5 16 then 512. நெக்ஸ்ட் அகெயின் 2ஆல் டிவைட் பண்ணுங்கள், 256. தென் 2ஆல் பண்ணிங்கன்னா 128. அகெயின் 2 64, 2 32, 2 16, 2 8, 2 4s are, 2 2s are, 2 1s are. So how many 2s are there? See 1 2 3 4 5 6 7 8 9 10. Okay, so 2 power 10. Fifth root of 1024 எப்படி எழுதலாம், 2 power 10. நெக்ஸ்ட்டு இதை எடுத்து ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். இட் இஸ் டிவிசிபிள் பை 5. லாஸ்ட் டிஜிட் 5 ஆர் 0 இருந்துச்சுன்னா அந்த நம்பர் 5ஆல் டிவைட் ஆகும். அப்போ 5ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 5 6 are carry over 1, 12 means 5 2s are 10 and then 625. Again 5, 1 carry over 1 வந்துச்சுன்னா 12, 12 means 2 times and then 225. Then again 5, 225. Okay, 2 and 5 25. And then again 5, 5, 5, 1. 1 2 3 4 5. So 5 power 5. ஸோ நமக்கு பவரில் இங்கே ஃபிஃப்த் ரூட் இருந்ததுன்னா இங்கே பவர்லேயும் என்ன இருக்கணும், ஃபிஃப்த் ரூட் இருந்தால் தான் அந்த ரேடிக்கல் சைன் வெளியில் வரும். ரேடிக்கல் சைன்லேருந்து நம்ம வெளியில் வரும். ஓகே, அப்போது நம்ம இதை எப்படி எழுதலாம் இந்த 2வை அப்படின்னா 2 square the whole power 5 divided by 5 power 5ன்னு எழுதலாமா. அகெயின் இந்த 2 ஸ்கொயரை என்னென்னு எழுதலாம் அப்படின்னா 4 power 5 by 5 power 5 which can be rewritten as 4 by 5 the whole power 5. Okay, so ரெண்டு சேம் ஆயிடுச்சா. அப்போ ரிசல்ட் என்ன வரும் நமக்கு, 4 by 5. Okay, that's all the problem. So fifth root in the problem, that is
fifth root of 1024 divided by 3125. The answer என்ன வருது 4/5. Okay, now we finished exercise 2.5 based on the concept radical. So radical notation என்னன்னு பார்த்தோம். ஸோ அந்த ரேடிக்கல் நோட்டேஷனை எப்படி எக்ஸ்பொனெண்ட்டாக மாற்றுறதுன்னு பார்த்தோம் இதில். அதுக்கப்புறமா அதை பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸையும் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் டாப்பிக்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் கிளிக் பண்ணிவிடுங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வெப்சைட் லிங்க் இருக்கும், அதில் நோட்ஸ் இருக்கும், போய் பாருங்கள். அண்ட் தென் see you. Bye bye.